இன்று கிட்டத்தட்ட இளைஞர் பெருமக்கள் அநேகமாக 25 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளாக இருக்கின்ற இளைஞர்கள் நாளை இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய இளைஞர்கள் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக 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 என்று மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாநகராட்சியின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுடைய வருகை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடுதலான பலம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்க இந்த வயசுல ஓடணும்னு நினைச்சா 1/2 கிலோமீட்டர் ஓடுவோம், கொஞ்சம் எக்ஸசைஸ் பாடியா இருந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் ஓடுவோம். ஆனா 10 கிலோமீட்டர் ஓடக்கூடிய வேகம் படைத்த இளைஞர்கள் இன்று 500 பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த இணைந்திருக்கின்ற இவர்கள் ஓடுகின்ற வேகத்தால் ஓசூர் தொகுதியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எங்கோ ஓட போகிறார்கள் என்பது உறுதியானது. ஏனென்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றை பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய ஆட்சியினுடைய வரலாற்றை பார்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு திட்டமுமே ஏழை எளியவர்களுக்கு சென்றடைந்தது. எந்த திட்டம் அதிமுக கொண்டு வந்தாலும் தனி ஒரு மனிதனுக்கு ஆதாயம் கிடைக்காது, தனி ஒரு மனிதன் எழுந்து செல்ல முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்ப்போம் என்று சொன்னால் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் தனி ஒரு மனிதனுக்கு செல்லக்கூடிய திட்டமாகத்தான் இருக்கு. முதலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி டிவி கொடுத்தார், திமுக குடும்பத்துக்கு மட்டும்தான் கொடுத்தார், திமுக குடும்பத்துக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனா அதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக்சி கிரைண்டர் பேன் கொடுத்தார்கள். எந்த கட்சி என்பதல்ல, இந்த நாட்டிலே ஒரு குடும்ப தலைவி இருக்கிறான், தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது திமுகவானாலும் சரி, அண்ணா திமுகவானாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆட்சியினுடைய திட்டங்கள் போய் சேரும் என்று 1,76,00,000 குடும்பங்களுக்கு விலையில்லாத மிக்சி கிரைண்டர் கொடுத்த கட்சி ஆட்சி அண்ணா திராவிட. அப்படிப்பட்ட இயக்கத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். உங்களுடைய பணி சிறக்கட்டும். உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். எங்களோடு நீங்கள் ஒன்றரை கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு உங்களுடைய சுக துக்கங்களில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இது இந்த கட்சி மற்ற கட்சி போல அல்ல. கம்யூனிஸ்டுகள் தோழரே அப்படின்னு போயிட்டே இருப்பார். டீ குடிக்கும் போது கூட டீ குடிச்சுட்டு தோழரே காசு இருக்கா நீங்க கொடுங்க, என் காசு நான் கொடுத்துட்டு போயிடுவான். அவன் இல்லாம அப்படி திமுக அதுக்கு மேல ஒரு படி. ஆட்சியில் இருந்தா ஒரு மாதிரியா பேசுவான், ஆட்சி இல்லைன்னா வேஷ்டியே கட்ட மாட்டான். வேஷ்டியே கட்டாத ஒரு கட்சி திமுக கட்சி. ஆனா அண்ணா திமுக என்பது அண்ணன் தம்பி உறவோடு இருக்கிற கட்சி. ஒருத்தர் ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா உடனே ஓடி போய் பார்க்கக்கூடிய ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அருமை தம்பி ராஜு சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டேஷன்ல விவகாரம், அது நாமத்து இல்ல, ராஜீவ் போய் நிற்பார், ராஜி நிற்பார், ஹரிஷு நிற்பார், பாலகிருஷ்ண ரெட்டி நிற்பார். அங்க நாங்க எல்லா பெரிய பதவி இருக்கிறது முக்கியம் இல்ல. ஒரு அண்ணா திமுக தொண்டன் பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் அந்த பதவி எந்த உயர்வு நிலை இருந்தாலும் சரி ஓடோடி சென்று அருகாமையில் இருந்து அவருடைய சிரமத்திற்கு பிடிவு ஏற்படுத்துவதுதான் அண்ணா திமுக தொண்டனுடைய கடமை. அது எல்லாமே ஒரே நிலைதான். அது பொதுச் செயலாளர் இருந்தாலும் சரி, துணை பொதுச் செயலாளர் இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர் இருந்தாலும், ஒன்றிய செயலாளர் இருந்தாலும், கிளைக்கழக செயலாளர் இருந்தாலும் சரி, பாதிக்கப்படுகிறான் ஒரு அண்ணா திமுக தொண்டர் என்று சொன்னால் உடனடியா அந்த இடத்தில் நிற்கக்கூடிய தொண்டர் அண்ணா திமுக தொண்டர். அந்த இயக்கத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களுடைய துயரங்களில் நாங்கள் பங்கு கொள்வோம், உங்களுடைய மகிழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொள்வோம். நீங்க சொல்லணும், அண்ணா எங்க வீட்டுல கல்யாணம் வந்துருங்க, ஓடி வந்துடும். அண்ணா வீட்டுல ஒரு துயரம் நடந்து போச்சு, எங்க அண்ணா இருந்துட்டாரு, எங்க அப்பா இருந்துட்டாரு, வந்து நிற்போம், வந்து நிற்போம். அப்பதான் நீங்க அந்த கட்சியில் இருக்கிறதுக்கு ஒரு மரியாதை.
நீங்க ஒரு கட்சியில சேர்ந்து அந்த கட்சியில செயல்படும் போது அந்த குடும்பத்துல ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நாங்க வரலன்னா டீ கடையில உட்கார்ந்து திமுக கமெண்ட் அடிப்பேன். என்ன தெரியுமா அடிப்பான்? என்னையா நீங்க எல்லாம் போனீங்க, யார் யார் வந்தா அவங்க கட்சிக்காரர் அப்படி அவமானப்படுது, சங்கடப்படுது. நீங்க அதெல்லாம் யோசனை பண்ணி போக மாட்டீங்க. ஆனா அவன் சொல்லும் போது உங்க மனசு வேதனைப்படும். ஆமா, அவர் கேட்கறது உண்மைதானே. ஆனால் பாதிக்கப்படுகின்ற அந்த குடும்பத்திற்கு உடனடியாக மாவட்ட செயலாளர் வருகிறார், அந்த பகுதியுடைய செயலாளர் வருகிறார், அந்த பகுதியில் இருக்கிற கட்சிக்காரன் வரா, மாநிலத்தில் வரா, தாரத்தப்பட்டையோட வரா, போறா அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் மீட்டிங்ல போய் உட்கார அந்த டீக்கெட்ல வைக்கும் போது அவனே சொல்லுவான், என்னையா உங்க கட்சிக்காரன் அவ்வளவு பேர் வந்துட்டான். நான் பெருமையா பார்ப்பேன். இதாங்க கட்சி, இதுதான் முறை, இதுதான் அண்ணா திமுக. இந்த அண்ணா திமுகவில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களை வருக 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 என்று மனமாற வரவேற்று வருகின்ற 11ஆம் தேதி உங்கள் போற்றுவதற்குரிய கழகத்தினுடைய பொதுச்ச எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய நகரத்திற்கு வருகிறார்கள். உங்களுடைய வருகையால் இன்னும் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும், பெருமைப்பட வேண்டும் என்கின்ற நிலையிலே உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.